முத்திரையார்பாளையத்தில் அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு 9ஆம் ஆண்டு விழா மற்றும் முப்பூசை படையல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கல்கி கோவில் அருகே அமைந்துள்ள மதுரை வீரனுக்கு 9ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் முப்பூசை படையல் விழா காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் டாக்டர் ராம்குமார், புதுச்சேரி சமூக நீதி பேரவை தலைவர் தனராமன், சட்ட ஆலோசகர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பழங்குடி காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் ஏராளமானோரின் குலதெய்வமான ஸ்ரீ மதுரை வீரனுக்கு குல வழக்கப்படி முப்படை பூஜை செய்தும் கலாச்சார நடனங்களும் நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் தலைமையிலும், முதன்மை செயலாளர் செல்வம், கௌரவ தலைவர்கள் சுப்பராயலு, கலியமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் மதிய விருந்தும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்றும், இத்திட்டத்திற்கு முதலமைச்சரின் தாயார் பெயரான பாஞ்சாலி அம்மாள் பெயரை வைக்க வேண்டும் என்றார். மீனவ கூட்டுறவு சங்கத்தில் பதிந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் தனித்தனியாக மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்க வேண்டும். உள்ளாட்சி துறைகளில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் உரிய சம்பளத்தை அரசே வழங்க வேண்டும். துப்புரவு பணியின் போது உயிர்நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் மனிதாபியமான அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இருசக்கர வாடகை மோட்டார் சைக்கிளை தடை செய்ய வேண்டும் என கூறினார். தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1964ஆம் ஆண்டுக்கு முன்பு தாய்வழி குடியிருப்பு ஆதாரம் உள்ளவர்களின் குடும்பத்தினருக்கு பூர்வகுடி அட்டவணை இன சான்றிதழ் வழங்க உரிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும், கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அவசியம் என அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கத்தில் உலக மகளிர் தின விழா நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், கலெக்டர் குலோத்துங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று பல துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதி கண்ட கனவை நனவாக்கும் வகையில் புதுச்சேரியில் பெண் பிள்ளைகள் அனைவரும் படித்து வருகின்றனர். தற்பொழுது புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட அரசு வேலையில் அதிக அளவில் மகளிரிடம் பெற்றுள்ளனர். சுயதொழில் செய்ய மகளிர் குழுக்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருந்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். பள்ளி மற்றும் பணி செய்யும் இடங்களில் பெண்கள் பாதுகாப்பிற்காக புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அவசியமானதாக உள்ளது என்றார். புதுவை மாநில அளவில் 24 அமர்வுகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1774 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இதன்படி 6,89,00,000 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை முடிக்கவும், விரைவில் மக்களுக்கு நீதி கிடைக்கவும் தேசிய மக்கள் நீதிமன்றம் செயல்படுகிறது. புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுச்சேரியில் 16 அமர்வுகளில் மனுக்கள் விசாரிக்கப்பட்டன. தொடக்க நிகழ்வுக்கு புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா தலைமை வகித்தார். இதில் மக்கள் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்குரைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் 5 அமர்வுகள், மாஹே, ஏனாமில் தலா 1 அமர்வு என மொத்தம் 23 அமர்வுகள் விசாரிக்கப்பட்டன.
புதுவை மாநிலம் முழுவதும் மொத்தம் 5384 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1274 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தவற்றில் 1143 வழக்குகள் தீர்வு காணப்பட்டன. புதுவையில் வழக்குகள் முடிக்கப்பட்டதில் 6,89,00,000 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. மகளிர் தினத்தை ஒட்டி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மகளிருக்கு விக்னேஷ் கண்ணன் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று மகளிருக்கு இனிப்பு வழங்கி மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது விக்னேஷ் கண்ணனுக்கு சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்றனர். அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் அடிப்படையில் மகளிர் மக்கள் மன்றம் நடைபெற்றது. மேலும் மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தங்களது கோரிக்கைகளான பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும், பேருந்துகள் ஒரு சில நேரங்களில் பேருந்து நிறுத்தம் இடத்தில் நிற்காமல் செல்வதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் வில்லியனூர் மாதா வீதி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதை துரிதப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளரிடம் முன்வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன், முத்துக்குமார் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சட்டமன்ற அரங்கை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் நாளை காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் துவங்குகிறது. 11ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்கள் பேசுகின்றனர். 12ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இதையொட்டி சட்டமன்ற கூட்டம் நடக்கும் மைய அரங்கில் பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. அதன்படி நாற்காலிகள், மேஜைகள், ஒலிபெருக்கிகள் சுத்தம் செய்யும் பணிகள் நடந்தன. மேலும் சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இதனை சபாநாயகர் செல்வம் அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மடுக்கரையில் புதியதாக தொடங்கியுள்ள சைக்கிள் விற்பனை கடையை புதுவை வணிக சங்க கூட்டமைப்பு பெருந்தலைவர் எம்எல்ஏ சிவசங்கரன் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் மடுக்கரையில் புதியதாக தொடங்கியுள்ள பாலு சைக்கிள் ஸ்டோர் விற்பனை கடையை வணிக சங்க கூட்டமைப்பின் பெருந்தலைவர் எம்எல்ஏ சிவசங்கரன் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வணிக கூட்டமைப்பு முதன்மை துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன், கூட்டமைப்பின் பொறுப்பாளர் தங்கமணி, கூட்டமைப்பு துணைத் தலைவர் தண்டபாணி மற்றும் ஹரி, வணிக கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான், மடுகரை அனைத்து வியாபாரிகள் கடை சங்க தலைவர் சொக்கலிங்கம் உட்பட சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடையின் உரிமையாளர் பாலு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் சைக்கிள்கள் 3000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நவமால் காப்பேர் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் ஊராட்சியில் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி தலைமை தாங்கினார். கண்டமங்கலம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சின்னத்தம்பி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலக்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஷ்பராஜ் மற்றும் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன், விவசாய அணி அமைப்பாளர் செல்வரங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் ஏற்பாட்டில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூரில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். விழாவில் மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புடவைகளை சங்க தலைவர் மதியழகன் வழங்கினார். இவ்விழாவில் மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி, மங்களம் தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மருதுபிரான், துணைத் தலைவர் நந்தா தாஸ் மற்றும் ஊடக பேரவை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7 பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழி மூலம் 2,30,000 ரூபாயை நூதன முறையில் பண மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. இவர் டெலகிராம் செயலியை பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் மர்ம நபர் அவரை தொடர்பு கொண்டு இணையதளத்தில் பகுதி நேர வேளையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை நம்பிய கவிதா அந்த நபர் கூறிய வங்கி கணக்குக்கு 1,25,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் அவரையும் மர்ம நபர் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 43,000 மோசடி செய்துள்ளார். சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் எழிலன். இவரது கைபேசிக்கு வந்த குறுந்தகவலில் குறிப்பிட்ட வங்கி விவரங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதை அவர் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார். இந்த நிலையில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 51,000 ரூபாய் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டது. அதேபோல காரைக்காலை சேர்ந்த பன்னீர் செல்வத்திடம் 2,500 ரூபாயும், வில்லியனூர் சக்திவேலிடம் 2,000 ரூபாயும், புதுவையை சேர்ந்த ஆரோக்கியராஜிடம் 3,500 ரூபாய் என மொத்தம் 7 பேரிடம் ஒரே நாளில் 2,30,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.